நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயா மனமத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாமுஜ யுக்மருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குருர் பகவதோ தயேக சிந்தோகோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தியே. இன்னைக்கு 17வது பாசுரம் பார்க்க போறோம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பர மூடரத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பூர் கழடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் நந்தகோபருடைய திருமாளிகையை அடைந்த ஆண்டாள் நந்தகோபரையும் யசோதை பிராட்டியையும் கிருஷ்ணனையும் பலராமனையும் உறக்கத்திலிருந்து விழித்தெழ திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறாள். இங்கே ஒவ்வொருவரையும் எழுப்பும் போதும் நல் வார்த்தைகள் சொல்லி அவர்கள் பெருமையை சொல்லி எழுப்புகிறாள். ஒவ்வொருவருக்கும் 2 வரியில் அழகாக எழுப்புகிறாள் ஆண்டாள். என்னன்னு பார்ப்போம். அம்பரமே என்றால் ஆடைகளும், தண்ணீரே என்றால் தண்ணீரும், சோரே என்றால் உணவும், தானம் செய்கின்ற எம்பெருமானே நந்தகோபாலா எழுந்திராய் என்கிறாள். அடுத்து வஞ்சிக்கொடி போன்ற சிறுத்த இடைப்படைத்த பெண்கள், அந்த பெண்களுக்கெல்லாம் தலைவியே, ஆயர் குலத்துக்கே விளக்கே, எங்கள் தலைவியே யசோதையே, நாங்கள் வந்திருக்கிறோம், விழித்து கொள்வாயாக என்கிறாள். அடுத்து கண்ணபிரான் கிட்டவரா, அந்த வானத்தை கிழித்து உலகை ஓங்கி அளந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனே உறங்காது எழுந்திராய் என்கிறாள். அடுத்து பலராமன், செம்பொன்னாலான சிலம்பை திருவடியில் அணிந்த செல்வா பலராமனே, உன் தம்பியான கண்ணனும் நீயும் உறங்காதீர்கள், எழுந்திரு என்கிறாள். பகவான் எல்லை இல்லாதவன், அவனை எதனாலும் அளக்க முடியாது, அளவிடவும் முடியாது. ஆகாயத்தை போல உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்தலை எல்லாம் கண்ணன் என்று நம்மாழ்வார் குறிப்பிடுகிறார். பகவத் அனுபவம் எல்லை இல்லாதது. எல்லா பாசுரத்திலும் ஏலோர் எம்பாவா என்று பூர்த்தியாகும். ஓர் எம்பாவா என்று இந்த பாசுரத்தில் மட்டும் ஓர் மாற்றம். எல்லார் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றம் வரப்போகிறது என்பதற்கு அடையாளமாக ஓர் எம்பாவாய். நமக்கெல்லாம் புத்தாண்டு சித்திரை திங்கள் தான். ஜனவரி 1 கொண்டாடுவர்களும் உண்டு. சில பேர் இன்றைக்கு, அதாவது ஜனவரி 1 வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்று எதிர்பார்ப்பவர்களும் உண்டு. கவலைப்பட வேண்டாம், எல்லார் வாழ்க்கையிலும் மாற்றம் வரும். இந்த பாசுரம் எப்பொழுதும் ஜனவரி 1ஆம் தேதி தான் வரும். ஆண்டாளுக்கும் தெரியும் போல இருக்கு. சித்திரை வருஷ பரப்பை கொண்டாடுவார்களோ இல்லையோ, ஜனவரி 1ஆம் தேதி மாற்றம் வரும்னு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது அவரவர் விருப்பம். எனவே திருப்பாவையில் மாற்றம் வைத்து ஓரெம்பாவா என்று ஆண்டாள் அமைத்திருக்கிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.